முல்லைப்பெரியாறு அணைக்கு தீவிர இஸ்லாமிய அமைப்புகளாலும் விடுதலை புலிகளை இருந்து இப்பொழுது தனியாக அமைப்பாக உருவாகி கொண்டிருக்கிற அமைப்புகளாலும் ஆபத்து இருக்கிறது என்று நரேந்திர மோடி சர்க்காரின் உளவு பிரிவு சொன்ன அந்த அறிக்கையை ஜெயலலிதா சர்க்கார் எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது? மத்திய சர்க்காருடைய கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று நிதி மந்திரி ஓபிஎஸ் அறிக்கை விட்டிருக்கிறார். அது ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை ஓபிஎஸ் பேர்ல வந்திருக்கு. அப்படி என்றால் மத்திய சர்க்காரினுடைய உளவு பிரிவினுடைய கருத்து உடன்பாடு இல்லை என்றால் எதற்காக உங்க அபிடவிட்ல உங்க பெட்டிஷன்ல போட்டீங்க? தமிழகம் கொதித்து எழுகிறது, உங்கள் இரட்டை வேடத்தை புரிந்து கொள்கிறது என்பதனாலே பயந்து போன நிலையிலே இப்பொழுது நீங்கள் இந்த ஏமாற்று வேலைக்காக நாங்க திரும்ப பெட்டிஷன் போடுறோங்கிறீங்க. அப்படின்னா மத்திய சர்க்கார் ஐபி புலிகள் தடையை நீடிப்பதற்கு போட்ட எல்லா பொய் கேஸுக்கும் உங்க கியூ பிரான்ச் சேர்ந்து பொய் கேஸ் போட்டுச்சே, அதை எழுத்து நான் ட்ரிபியூனல்ல வாதாடினே. இந்த 3 வருஷத்துல போட்ட பொய் கேஸ் எல்லாத்தையும் நீங்க வாபஸ் வாங்குவீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? இந்த அபிடவிட்ல ஐபி ரிப்போர்ட்டை நீங்க காட்டி இருக்க வேண்டியது இல்ல. இன்றைக்கு மனு போட தெரிஞ்ச புத்தி அன்னைக்கு எங்க போச்சு? அதனால தான் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். பிரபாகரன் படம் வச்சிருக்க கூடாதா? பிரபாகரன் தோட்டம் போல ஒரு சிலை இருக்க கூடாதா? பிரபாகரன் படம் எல்லார் வீட்டிலும் இருக்கும், எல்லா சுவர்லயும் இருக்கும், எல்லார் இதயத்திலும் இருக்கு. ஆகையினாலே இந்த பிரச்சனையில் ஜெயலலிதா சர்க்காருடைய இந்த இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துவதற்கு தான் இந்த போராட்டம்.